ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இட்ஸ் மீ கௌசி. ஸோ இன்றைக்கி நம்ம ஒரு வித்தியாசமான வால் ஹேங்கிங் கிராஃப்ட் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். ஒரு கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க, எனி கலர், இது ஆப்ஷனல் தான். ஸோ கிளிட்டர் ஷீட் இல்லாதவங்க என்ன பண்ணணுங்கிறத நான் லாஸ்ட்டு சொல்கிறேன். அதுக்கப்புறமா உல்லன் த்ரெட்டில் எனி கலர் ஏதாவது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வேஸ்ட்டாக இருக்கக்கூடிய கார்ட்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. ஸோ இந்த ஷீட்டில் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நீங்கள் மெஷர் பண்ணி உங்களால் எடுக்க முடியும்னா எடுத்துக்கோங்க. இல்லாதவங்க வந்து மூடியை யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த சைஸில் வேணும்னாலும் கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஆர் ஹார்ட் ஷேப்பில் கூட நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ரவுண்ட் ஷேப்பில் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் இன்னர் இதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ கட் பண்ணி எடுத்துக்கிட்ட ரவுண்டை வச்சுக்கோங்க. நான் வேறு கிராஃப்ட் அதை வச்சு எப்படி பண்ணலாங்கிறத நான் பண்ணி காட்டுறேன், சரியா? ஸோ அதனால் அதை எடுத்து நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க. ஸோ இப்போ வந்து பாருங்கள், ரவுண்ட் ஷேப்பு நீங்கள் வந்து உங்களால் அப்ராக்சிமேட்டாக உங்களால் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணுங்கள். இல்லாட்டி இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. மெஷர் பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிக்கோங்க, சரியா? ஸோ இப்போ வந்து நான் வந்து கலர் எடுத்துருக்கிறேன், மெட்டாலிக் கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ நீங்கள் மெட்டாலிக் கலரில் உங்களுக்கு ஆப்ஷனல் தான், நீங்கள் எந்த கலர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் மெட்டாலிக் கலர் எடுத்துகிட்டு அந்த ரவுண்ட் ஷேப்பில் நம்ம கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அதில் வந்து நான் பெயிண்ட் பண்ண போகிறேன். ஸோ கலர் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ 2-3 கோட்டிங் அதுக்கப்புறம் தான் அது வந்து என்ன செய்யும் அப்படின்னா கரெக்டாக வரும். ஸோ அதனால் வந்து ஃபஸ்ட்டு ஒரு கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா பின்னாடி பேக்ரவுண்ட் தெரியும். ஸோ 2-3 டைம் வந்து கோட்டிங் நல்லா கொடுத்தீங்கன்னா மட்டும்தான் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். ஸோ இது பார்க்குறதுக்கு கார்ட்போர்ட் மாதிரி தெரியாது, சரியா? ஸோ இப்போ பாருங்கள், நான் 2 தடவை கோட்டிங் கொடுத்ததுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ பாருங்கள், கிளிட்டர் ஷீட் எடுத்துக்கோங்க. கிளிட்டர் ஷீட்டில் நான் இப்போது ட்ரா பண்ணியிருக்கிற ஷேப் மாதிரி நீங்கள், அதாவது நம்ம ரோஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான பெட்டல்ஸ் மாதிரி, ஸோ இந்த மாதிரி நீங்கள் உங்களுக்கு விருப்பமான சைஸில் கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த மாதிரி இதில் க்ளூகன் வச்சு அப்ளை பண்ணி அதை ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி நான் வந்து 3 ஃப்ளவர் செய்ய போகிறேன், 5 பெட்டல்ஸ் வச்சு. ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி எடுத்துட்டு அதை வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி என்ன செஞ்சுக்கோங்க அப்படின்னா இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு பெட்டல் மாதிரி வரும். ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி க்ளூகன் அப்ளை பண்ணி இந்த பெட்டல்ஸ் மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு பெட்டலாக ஜாயின் பண்ணி ஒரு ஃப்ளவருக்கு வந்து ஒரு 5லேருந்து 6 பெட்டல் வரைக்கும் நம்ம வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து 5 பெட்டல் வச்சு நான் வந்து பண்ணிக்க போகிறேன். ஸோ 5 இதழ்களை வச்சு நான் வந்து ஜாயின் பண்ணிக்க போகிறேன். இப்போ ஜாயின் பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், இப்போ சென்டர் வந்து கொஞ்சம் இதாக தெரியுது. ஸோ அதுக்கு வந்து நீங்கள் ஏதாவது பீட்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதை வச்சுக்கலாம். ஆர் ஸ்டோன்ஸ் கூட நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா ஒட்டிக்கலாம். ஸோ நான் இப்போ 3 ஃப்ளவர் பண்ணி 3 பீடை வந்து இதில் அப்ளை பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ பாருங்கள், இது அப்ராக்சிமேட்டாக ஒரு ஃப்ளவர் மாதிரி தான் வந்திருக்கு. ஸோ நல்லாவே வந்திருக்கு. ஸோ நீங்கள் எந்த கலரில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரு ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் எடுத்துருக்கிறேன். ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர் இல்லாதவங்க நார்மலாக யூஸ் பண்ணக்கூடிய, அதாவது பேப்பரில் பண்ணக்கூடிய ஃப்ளவர்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் பேப்பரில் எப்படி ஃப்ளவர் பண்ணுறதுங்கிறத நெக்ஸ்ட் கிராஃப்ட் வீடியோவில் போடுறேன். ஸோ இப்போ பாருங்கள், நான் அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். அரை பகுதிக்கு மட்டும் நம்ம இதை ஒட்டி எடுத்துக்க போகிறோம். ஸோ பாதிக்கு அப்புறமா நம்ம வந்து ஸ்டோன் ஒர்க் பண்ண போகிறோம். இப்போ நான் ஹாஃப் இது வரைக்கும் நான் அந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிட்டேன், சரியா? ஸோ ஒட்டி எடுத்ததுக்கு அப்புறமா இப்போ பாருங்கள், பாதி ஏரியா காலியாக இருக்குது. ஸோ நான் அதுக்கு வந்து பால் செயினையும் ஸ்டோன் செயினையும் வச்சு நான் வந்து சென்டரில் வந்து பண்ண போகிறேன். ஸோ லாஸ்ட்டு கார்னரில் இருக்கிற 2 இதுலேயுமே நான் பால் செயினை வச்சு டெக்கரேட் பண்ண போகிறேன். சென்டரில் வந்து அந்த ஸ்டோன் செயினை வச்சு பண்ண போகிறேன். ஸோ நீங்கள் வந்து உங்களுக்கு இது பிடிக்கல, இது மட்டும் போதும், இந்த ஒர்க்கே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து அப்படியே விட்டுறலாம். ஸோ மற்றபடி இந்த மாதிரி பண்ணுறவங்களுக்கு எனக்கு இது பிடிச்சிருக்கு, அதனால இது பண்ணால் நல்லாயிருக்கும்னு தோன்றவங்க வந்து இதை பண்ணிக்கலாம், சரியா? ஸோ இப்போ பண்ணதுக்கப்புறமா பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இதுக்கு வந்து ஃபெவிக்ரில், அந்த நம்ம கிளாத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த கம்மே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க, அது நல்லா இருக்கும்.
ஸோ இப்போ பாருங்கள், 2 இதுலேயும் நல்லா கரெக்டாக வந்து அந்த ஷேப்புக்கு எதுக்காக நான் இதை வந்து திருப்பி டெக்கரேட் பண்ணுறேன் அப்படின்னா, இந்த பால் செயின் நான் அப்ளை பண்ணுறேன்னா நம்ம சைட்ஸ் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கோம் இல்லையா, அது வந்து நார்மலாக இருக்கணும். அதாவது அதில் கொஞ்சம் மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா நமக்கு தெரியாது. ப்ளஸ் அது ஒரு லுக்கு கொடுக்கும், நமக்கு எக்ஸ்ட்ரா ஒரு லுக்கு கொடுக்கும். ஸோ அதனால தான். அதுக்கப்புறமா இப்போ சென்டரில் வந்து ஸ்டோன் செயின் அப்ளை பண்ணிக்கிறேன். நீங்கள் இந்த இதில் வந்து எந்த மாதிரி கூட நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆர் வெல்கம்னு நோட் எழுதிக்கலாம், எது வேணாலும் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு டிவிக்கு மேலே வைக்கக்கூடிய ஒரு வால் ஹேங்கிங்காக தான் பண்ண போகிறேன். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. எனக்கு எப்போவுமே வந்து கிளிட்டரி எஃபெக்ட் இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும், அதனால் நான் பண்ணுறேன். இப்போ வந்து நீங்கள் உல்லன் த்ரெட் எடுத்துக்கோங்க. நான் பிங்க் கலர் எடுத்துருக்கிறேன். ஸோ ஆர்ட் அண்ட் கிராஃப்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே க்ரியேட்டிவிட்டி தான். ஸோ உங்களோட இஷ்டப்படி நீங்கள் என்ன வேணால் பண்ணிக்கலாம், இப்படி தான் பண்ணணுங்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ நான் வந்து 2 உல்லன் த்ரெட்டை வந்து நான் வந்து சேம் சைஸில் கட் பண்ணியிருக்கிறேன். அதாவது 2 வந்து கார்னர் சைடில் தொங்கும், நடுவில் வந்து கொஞ்சம் நீளமாக, புரியுதா? ஸோ 2 ஓரமாக நடுவில் வந்து கொஞ்சம் நீளமாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம ஃப்ளவர் செஞ்சு வச்சுருக்கோம் இல்லையா, ஸோ அதை வந்து க்ளூகன் அப்ளை பண்ணி இந்த மாதிரி உல்லன் த்ரெட்டில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா இந்த 3ஐயும் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய அந்த கார்ட்போர்ட் ஷீட்டில் வந்து என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா க்ளூகன் அப்ளை பண்ணிக்கலாம். சரியா? ஸோ நார்மலாக வந்து நீங்கள் வந்து க்ளூகன் யூஸ் பண்ணாதவங்களாக இருந்தீங்கன்னா நார்மல் கம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா அதுக்கு மேலே பேப்பரை யூஸ் பண்ணி மேலே ஒட்டிக்கோங்க. இல்லைனா அந்த நூல் வந்து கொஞ்ச நாள் கழித்து இழுத்தோடனே வந்துடும். ஸோ அதனால் க்ளூகன் யூஸ் பண்ணிங்கன்னா தேவையில்லை. இப்போ நான் வந்து இந்த 3ஐயும் நார்மலாக ஃபிட் பண்ணிட்டேன். இப்போ வந்து அந்த உல்லன் த்ரெட் வந்து கொஞ்சம் ரொம்ப இதாக இருக்குது, வெறுமனே தொங்குற மாதிரி இருக்குது. ஸோ அதனால் நான் ஸ்டோன் அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போது அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு கிராஃப்ட்டு. இப்போ பாருங்கள், நான் டபுள் சைடு டேப் எடுத்து ஒட்டிக்கிறேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான். ஒரு சிம்பிளான 10 மினிட்ஸில் பண்ணி முடிக்கக்கூடிய ஈஸியான வால் ஹேங்கிங் கிராஃப்ட்டு, ரொம்பவே சூப்பரான ஒரு கிராஃப்ட்டும் கூட. நீங்கள் இதே மாதிரி வித்தியாசமாக கூட பண்ணலாம், நிறைய ஷேப்பில் பண்ணலாம். ஹார்ட் அண்ட் ஸ்கொயர் எந்த மாதிரி ஷேப்பில் கூட பண்ணலாம். ஸோ இந்த கிராஃப்ட் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஹோப் யூ ஆல் ஆர் என்ஜாய்ட் இட். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக், கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு இட்ஸ் மீ கௌசி சேனல்.